நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு எனக்கு கல்யாணம். யார் இந்த பொண்ணு? இவ தனக்கு கல்யாணன்ற குட் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா எல்லாரும் அதை கேட்டு ஏன் ஷாக் ஆயிருக்காங்க? ஒருவேளை உங்களுக்கு சரின்னு பட்டா என் கல்யாணத்துக்கு வர முடியும்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க. என் மொத்த குடும்பமும் என் கூடவே இருக்கிற திருப்தி எனக்கு இருக்கும். பிரீதா, உறவுகள் என்னைக்கும் கெட்டு போகாது. சில நேரங்கள்ல சூழ்நிலை தான் சரியில்லாம போகுது. அதனாலதான் நமக்குள்ள இருக்கிற உறவுகளும் கெட்டு போயிடுதுமா. அதனாலதான் நேத்து வரைக்கும் நமக்குள்ள நடந்த எல்லாமே மோசமா நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நாளைக்கு பொழுது ரொம்ப அழகா வெடியும்னும் சந்தோஷங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்குன்னும் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இங்க பாருமா, கோவத்துல நான் நேத்து ஹாஸ்பிட்டல்ல என் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேமா. அதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. ஐ எம் ரியலி வெரி சாரிமா. இல்ல ராக்கி ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மா கோவப்பட்டா கூட அது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். நான் உன்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன். எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு வருவேன், உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்காக. Congratulations. இந்த பிரீத்தாவுடைய காதலன் என்னுடைய புருஷன். இன்னைக்கும் பிரீத்தாவை ரொம்ப லவ் பண்றான். அதான் அவளோட கல்யாண நியூஸ கேட்டு சாப்பிட உட்கார்ந்துட்டு இருந்தவன் எந்திரிச்சு போறான். என்ன ஒரு காதல். தேங்க்யூ ராக்கி ஆண்டி. நீங்க எனக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. நான் உண்மையாவே ரொம்ப பயந்து போயிருந்தேன். என்னோட மொத்த குடும்பமும் இல்லாம நான் எப்படி கல்யாணம் பண்ணிருப்பேன்? பிரீதா, நான் மத்தவங்கள மாதிரி இல்ல. நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நான் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேமா. நான் எப்பவுமே கசப்பான பழைய விஷயங்களை மறந்துட்டு நல்ல நல்ல நினைவுகளோடு முன்னேறி போறவ. உனக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரீதா. பிரீதா, நீ அண்ணாவை தானே பார்க்க வந்திருக்க? போய் பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பு. நீ எப்படி கீழே விழுந்த? கொடு, கையை கொடு, எந்திரி. முதல் முறை உன் காலை தட்டி விட்டுருக்கேன். இன்னும் இந்த மாதிரி எத்தனை முறை விழ போறேன்னு தெரியல. ஆனா அப்போ உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க, தூக்கமும் வர மாட்டாங்க. என் ஃபேமிலியை விட்டு விலகிடு, புரிஞ்சுதான்?
உனக்கு அடிப்படல. Are you all right? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். கூட வாங்க. சமீர், பாட்டி, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. போய் மாத்திரை எடுத்துட்டு வாப்பா. என்ன பாட்டி, ரொம்ப வலிக்குதா என்ன? இதுக்கு முன்னாடி வலிக்கல, பிரீதா வந்ததுக்கு அப்புறம் வலி ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. முன்ன மாதிரி இல்லப்பா, நிறைய மாறிட்டா. கிருத்திகா, இந்த பிரீதாவுக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள கதை என்ன? அதுல அவ்வளோ எமோஷன், அவ்வளோ பெயின், அவ்வளோ அன்பு இருக்கு. அதெல்லாம் ஒரு அழகான கதை தெரியுமா? ரொம்ப அழகான கதை. இது வரைக்கும் அதை யாரும் நீ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டேன். நர்ஸ், அங்கிள் இப்ப எப்படி இருக்காரு? இவரு கோமாக்கு போயிட்டாரு. யார்கிட்டயும் இவரால பேசவும் முடியாது, யார் சொல்றதையும் கேட்கவும் முடியாது. ஓ மை காட். எக்ஸ்கியூஸ் மீ, நான் போய் சில மெடிசின்ஸ் எடுத்துட்டு வரேன். ஏன் கடவுளே, நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என் மனசுக்கு நெருக்கமா இருக்க உங்களுக்குலாம் நீ ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? முதல்ல என்கிட்ட இருந்து என் அப்பாவை பறிச்சீங்க. இப்போ என்ன பொண்ணு மாதிரி நேசிக்கிற இவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. என்னதான் நான் அவர் பக்கத்துல இருந்தாலும் என் குரலை கேட்கிற தூரத்துக்கு அவர் இல்ல. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அங்கிள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். என் மேல நம்பிக்கை வச்சவரும் நீங்க தான். யாரு சரி யாரு தப்புன்னு நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல. எழுந்துறீங்க அங்கிள், எழுந்துறீங்க. கரீனாக்கா, இப்ப என்ன ஆயிடுச்சு? எதுக்காக நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? எந்த விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சனோ அத ஃபேமிலில எல்லாருக்கும் முன்னாடி என்னால பேச முடியாதா? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருந்தா எல்லாரும் தப்பா எடுத்துப்பாங்க, நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, எனக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட தனியா பேசலாம்னு நினைச்சேன். அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படி என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? பிரீதா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா. ஆனா நீங்க மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள வர விட்டுட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி? அந்த பொண்ணை பார்த்ததும் உங்களுக்கு என்னதான் ஆகுது? அப்படி உங்ககிட்ட அவ என்ன மாயமந்திரம் பண்ணான்னு தெரியல. எப்ப நீங்க அவளை பார்த்தாலும் நீங்க ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. இவ்ளோலாம் இந்த வீட்ல நடந்ததுக்கு அப்புறமும் கூட உங்க மனசுல அவளுக்காக பாசம் எங்க இருந்து வருது? கரீனாக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எந்த விஷயமும் இல்ல. என்ன பேசுறீங்க அண்ணி? நீங்க மறந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல பிரீதா கிட்ட நீங்க தானே சொன்னீங்க இதுக்கெல்லாம் அவதான் காரணம்னு. அவளை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவளை அங்கிருந்து போக சொன்னீங்க. ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் என்ன ஆச்சு அண்ணி? இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்குள்ள வரதை என்னால ஏத்துக்க முடியாதா? கரீனாக்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அவ மகேஷ் இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்க வந்தா. அவளோட கல்யாண இன்விடேஷன் கார்டு கொடுக்க வந்தா. நான் அவளை போயிடுன்னு எப்படி சொல்லுவேன்? சரி, இன்விடேஷன் கார்டு வாங்கிட்டு அவளை இங்க இருந்து போக சொல்லலாம்ல. ஆனா நீங்க அவகிட்ட ப்ராமிஸ் பண்றீங்க அவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவோன்றீங்க. ஆமாக்கா, கரெக்ட் தானே? இது கூட நம்மளால செய்ய முடியாதா என்ன? பிரீதாக்காக நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறைய வந்திருக்கா. அவளோட கல்யாணத்துக்கு நம்ம போக கூடாதா என்ன? இல்ல அண்ணி, அவ கல்யாணத்துக்கு போக கூடாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ணி. ஒருவேளை நீங்க பிரீதாவோட கல்யாணத்துக்கு போனா இந்த குடும்பத்தோட பிரிவுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. இந்த குடும்பத்தோட அழிவுக்கும் நீங்க தான் காரணமா இருப்பீங்க.
இந்த விஷயத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி. அண்ணாவோட நிலைமையை நீங்க பாத்தீங்கல்ல, அவர் இப்ப எப்படி இருக்காரு? இதுக்கும் அந்த பொண்ணுதான் காரணம். ஆனா நீங்க அவ கல்யாணத்துக்கு போகணும்ன்றீங்க. அவ கல்யாணத்துக்கு போகணும்னு உங்களால எப்படி யோசிக்க முடியுதா? போதும், நிறுத்துங்க கரீனாக்கா. நீங்க அதிகமா பேசுறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னை வரைக்கும் பிரீதா என்னோட ஒரு வார்த்தையை கூட மறுக்க மாட்டா. நான் சொல்ற வேலை எல்லாத்தையும் செய்வா. நான் என்னெல்லாம் சொன்னேனோ எல்லாத்தையும் அப்படியே செய்வா. என்ன அம்மாவா நினைச்சு என் பேச்சுக்கெல்லாம் அவ மரியாதை கொடுத்தா. நானும் அவளை என் பொண்ணாதான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு என்னால போகாம எப்படி இருக்க முடியும்? ஆசிர்வதிக்காம என்னால எப்படி இருக்க முடியும்? கரீனாக்கா, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரீதாவை தான் நான் என்னோட மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைச்சேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு போய் அவளை எப்படி ஆசிர்வதிக்காம இருக்க முடியும்னு சொல்லுங்க. கரீனாக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அவளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா இது பிரீதா, அதுவும் நம்ம பிரீதா. அவ நம்ம குடும்பத்துக்காக, நம்மளோட பசங்களுக்காக என்னென்னலாம் செஞ்சா ஞாபகம் இருக்கா? அக்கா, என்னெல்லாம் நடந்ததோ இல்ல நடக்க போதோ, அதுக்காக என்னோட கடந்த கால உறவுகளை என்னால எப்பவும் மறக்க முடியாது. பிரீதாவை நான் என்னோட பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். என்னால அவளை எப்பவும் மறக்க முடியாது. கரீனாக்கா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பிரீதா கெட்ட பொண்ணு கிடையாது. எல்லாம் நம்ம கெட்ட நேரம். யாரு என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் எப்படி நடந்தது, எனக்கு எதுவும் தெரியாது. பிரீதா நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகவும் எனக்காகவும் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காக்கா. நான் அவளை ஆசிர்வதிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நான் அவளோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா போவேன்க்கா. இல்ல அண்ணி, பிரீதாவோட கல்யாணத்துக்கு நான் உங்களை போக விட மாட்டேன். கரீனாக்கா, இந்த கல்யாணம் யாரோ ஒரு பொண்ணோடதா இருந்தா நிச்சயமா நான் போயிருக்க மாட்டேன். ஆனா இது நம்ம பிரீதாவோட கல்யாணம். நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பிரீதா என்னோட பொண்ணு மாதிரி. ஒரு அம்மா தம் பொண்ணு மேல கோவப்படலாம், பேசாம இருக்கலாம், சில நேரங்கள்ல புரிஞ்சுக்காம கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவளை வெறுக்க முடியாது. பிரீதா என்னோட பொண்ணா இருந்தா என்னைக்கும் இருப்பா. நீங்க அவளோட கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சா தாராளமா வாங்க, வர வேண்டாம் நினைச்சா வராதீங்க. ஆனா நான் அவளோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா போவேன். நான் பிரீதாவோட கல்யாணத்துக்கு போறத நிச்சயமா யாராலையும் தடுக்க முடியாது. இங்க என்ன பண்ற? எந்திரி, கெட் அப். இப்ப எதுக்கு இந்த டிராமாலாம் பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பா மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுறியா? அவர் மேல அவ்வளவு அன்பா உனக்கு? சொல்லு. ஏன்னா அங்கிள் மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. நான் ஒண்ணு நடிக்கல. இவர் என் அப்பா மாதிரி. இவரோட அப்பா மாதிரி இல்ல. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. ஒருவேளை இவரை நீ அப்பாவா நினைச்சிருந்தனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரதுக்கு நீ காரணமா இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு இவர் இந்த நிலைமையில இருக்காருன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் பிரீதா, அதை மறக்காத. என்னாலயா? என்னால எதுவுமே ஆகல கரண். நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா, அங்கிளுக்கு இப்படி எல்லாம் நடக்க போதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை தனியா போக விட்டுருக்க மாட்டேன். நானும் அவர் கூட வந்திருப்பேன், என்ன வேணாலும் செஞ்சிருப்பேன். அவருக்கு இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். எனக்கு அப்பா இல்ல, ஆனா எனக்கு என் அப்பா இல்லங்கிற உணர்வை ஏற்படுத்தாம என்ன பாத்துக்கிட்டாரு. இவரோட உயிரை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணா செய்வேன். அப்ப சரி, அந்த பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு பார்க்கலாம். உன்னால முடியுமா அப்படி சொல்ல? என்னாச்சு? ஏன் ரியாக்ஷனே இல்ல? நீ இப்பதானே சொன்ன நீ அப்பாவுக்காக என்ன வேணா செய்வேன்னு. இவரும் அப்பா மாதிரி இல்ல, நீ அவரோட பொண்ணு மாதிரி இல்ல, அவ்வளவு அன்பு வச்சிருக்கல, அப்புறம் என்ன? உன் கல்யாணத்தை நிறுத்து. அண்ட் அது மட்டும் இல்ல, நீ இப்பதானே சொன்ன அவரும் அப்பா மாதிரி நீ பொண்ணு மாதிரி. அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மண்டபத்துக்கு போக மாட்டா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நீ பொண்ணு மாதிரி தானே, உன் அன்பை காட்டு, கல்யாணத்தை நிறுத்து, பார்க்கலாம். என்னால அப்படி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏன்னா இதுல நிறைய பேரோட எதிர்பார்ப்புல அடங்கி இருக்கு. எங்களோட மானம், நிறைய பேரோட கனவு, எல்லாரோட சந்தோஷமும் இதுலதான் இருக்கு.
என்ன நம்ப கரண். என்னால முடிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிருப்பேன். ஆனா என்ன ஆக்டிங்க? எல்லாரும் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி சூப்பர் ஆக்ட் பண்ற. பட் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் பிரீதா, யூ ஆர் அ சீட்டர். நீ வாய் திறந்து சொல்றது எல்லாமே போய் தான். இப்ப கூட சொன்னல, இவர் என்னோட அப்பா மாதிரி, என்னால இதை தாங்க முடியலன்னு. நான் அவரோட பொண்ணு மாதிரி, எனக்கு அவர் மேல அன்பு இருக்கு, அக்கறை இருக்குன்னு. போய், எல்லாமே போய். நீ இப்ப நடிச்சிட்டு இருக்க பத்தியா எமோஷனல் டிராமா, அது எல்லாமே மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு நீ போடுற வேஷம். உனக்கு அன்பெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே வேஷம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ இந்த மாதிரி எமோஷனல் டிராமாலாம் பண்ணி உலகத்தை ஏமாத்தலாம், எல்லாரையும் உன் பக்கம் இழுத்துக்கிட்டு நம்ப வச்சு கழுத்த இருக்கிற வேலையை பண்ணலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இது எதுவுமே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இனிமே உன்னால என் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வர நான் விட மாட்டேன். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு பிரீதா, ஜஸ்ட் ஓவர். கரண் என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி நான் கரெக்டா தான் சொல்றேன். நான் கரெக்டா தான் சொல்றேன். நீ தப்பானவ தான் பிரீதா, தப்பானவ தான். கரண் நீ தான் அப்படி நினைக்கிற, ஆனா அப்படி ஒண்ணும் இல்ல. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என் அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். அப்படி இருந்தும் நீ தப்பானவ இல்லைன்னு சொல்ற. வாவ். என்னால அங்கிளுக்கு எதுவுமே ஆகல கரண். நான் எதுவுமே உன்னால செய்யல. மட்டும் தான் நடந்திருக்கு. அப்பா உன் வீட்டுக்கு வந்திருக்காரு ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி. நீ அவரை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்ப. அவர் அதே டென்ஷன்ல வண்டி ஓட்டிட்டு வந்ததுனாலதான் அன்னைக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். எல்லாமே உன்னாலதான். இத சொல்றது வேணா நீயா இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தைகள் இருக்கே, இது ஷர்லினோடது. எனக்கு ரொம்ப நல்லா புரியுது கரண். நீ ஷர்லின் பேச்சு கேட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. Don't you really talk to me like that, okay? என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்கிட்ட இப்படி கத்துற வேலை வச்சுக்காத. உன்னால என் அண்ணனோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்க. எங்க அப்பா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காரு, இருந்தாலும் உன்னை டிஃபைன் பண்றியா? உன்னை நீயே டிஃபைன் பண்ணிக்கிட்டு நீ சரி நான் தப்புங்கிறியா? உண்மையை மறைக்காத பிரீதா. இந்த வீட்டுல இது வரைக்கும் நடந்த எல்லா தப்புக்கும் நீ மட்டும்தான் காரணம். போதும் நிறுத்து கரண். நீ நிறைய பேசிட்ட, நானும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். நான் இங்கே என் அங்கிளை பார்க்க தான் வந்தேன். நீ இதுதான் என் பிரீதாவுடைய வீடு, என்னோட வருங்கால அபிஷியல் மாமியார் வீடு. கல்யாணத்துக்கு பிறகு என்னை பார்த்தது இவங்க என்கிட்ட ஓடி வருவாங்க, என்னை வெல்கம் பண்ணுவாங்க. அட காலங்கத்தால யாருப்பா அது? வரேன் வரேன். எவன்டா அது சும்மா சும்மா பெல் அடிச்சுக்கிட்டு? வணக்கம் ஜானகி ஆண்டி. என்ன ஆச்சு? வணக்கம் ஜானகி ஆண்டி. வணக்கம். அடிப்படலையே. நீ என்ன என் மச்சினியா? என்ன வருங்கால மாப்பிள்ளையோட இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது ஆண்டி. படாத இடத்துல பட்டுச்சுன்னா மாப்பிள்ளைய மதிக்கணும். போங்க, போய் என் மரியாதையும் என் காதலையும் கூட்டிட்டு வாங்க. சரளா ஆண்டி அண்ட் பிரீதாவை கூட்டிட்டு வாங்க. போங்க. பிரீதாலாம் இங்க இல்ல, கரண் வீட்டுக்கு போயிருக்கா. கரண் வீட்டுக்கு போயிருக்காளா? அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு தூரம் சொல்லி புரிய வச்சாலும் திரும்ப அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காளா? அந்த வீட்டுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாலும் அவ அவ கண்டிப்பா மகேஷ் அண்ணா எப்படி இருக்காருன்னு பார்க்கத்தான் போயிருப்பா. ஆமா. ஒருவேளை பிரீதா எங்க கல்யாணத்தோட இன்விடேஷனை கொடுக்க கூட போயிருக்கலாம் இல்ல ஆண்டி? இல்ல, கரெக்ட் தான்க்கா.
அவ மகேஷோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க தான் போயிருப்பா. அவ அப்படிப்பட்டவதான்க்கா. அவ யாரோடையாவது உறவு வச்சுக்கிறானா அவ்வளவு ஈஸியா உதறிட்டு வரமாட்டா. ஆனா இந்த விஷயத்துல அவ உதறியே தான் ஆகணும். ஏன்னா அவங்கெல்லாம் நல்லவங்களோட உறவு வச்சுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க. இப்ப இவ அந்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் அவ என்னோட வருங்கால மனைவி. அவ என்கிட்ட கேட்டுட்டு தானே போயிருக்கணும்.